யோ சிகரெட்டு குடியா சார் தரேன். யோ சார் போஸ்ட்மார்டம் அனுப்பிச்சாச்சா? அனுப்பியாச்சு சார். ஆனால் ரொம்ப கொடூரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரியே பாடி இருந்துச்சு சார். ஒரே நாத்தம் சார். செத்தா நாராம மணக்குமா? என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். செத்தவனை பற்றி இங்கே இருக்கவங்க யாருக்கும் எதுவும் தெரில சார். ஆளனை இழந்தாரியா? ஆமாம் சார். கண்ணு ரெண்டையும் நோண்டி குருட்டு பணமாக சாவடிச்சிருக்கான் சார். இங்க என்ன கூட்டம்? வேணா கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓ வந்து கிளியர் பண்ணியா? ஓகே சார். ஏய் எல்லாம் கிளம்பு. ஏய் போயா. ஹலோ டாக்டர். வாங்க சார் வாங்க. அந்த கிரியோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகே டாக்டர். இதை பாருங்க. டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? சரி சார், கண்டிப்பாக இந்த கொலையை ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம்தான் செஞ்சுருக்கணும். இந்த மிருகத்தை அப்படியே விட்டு வச்சிங்க, மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இவன் தொடர்ந்து செய்கிற இந்த கொலையால் பப்ளிக்கில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கரமாக பேர் கெட்டு போயிடும் சார். டாக்டர் அந்த கார் டிரைவர் மித்திரனை நான் பார்க்கலாமா? அவன் ரொம்ப பாவம் சார். அவன் பயத்தில் இந்த உலகத்தையே மறந்து கண்காணா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சார். ப்ளீஸ் டாக்டர், அவனை பார்த்தா எனக்கு ஏதோ குழு கிடைக்கும்னு தோணுது. அவனை பார்க்க இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லையே. ப்ளீஸ் டாக்டர், இந்த கேஸ் விஷயத்தில் சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட போதும். புரியுது சார். நாளைக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்த்துக்குங்களேன். அவனை மீட் பண்ணா போதும் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர். சரி பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்க? பயப்படாது பயப்படாது. நான் தான். கூல் 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 ஒன்றும் இல்லை, பயப்படாத. பார்த்தீங்களா சார், இதான் இவனோட கண்டிஷன். அந்த பில்டிங்கில் நடந்த சம்பவத்தை பார்த்ததுல இவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு இவனால் எந்த குழுவும் கிடைக்காது. ஓகே டாக்டர். என்ன மாப்பிள்ள, வந்ததுலேருந்து அமைதியாக பேசாமல் இருக்கிறீங்க? என்ன பொண்ணு வீட்டு சைடு தான் குறை வச்சிருவோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். என் சொத்து முழுக்க என் பொண்ணுக்கு தான். தங்க தட்டில் வச்சு உங்களை தாங்குறோம், கவலைப்படாதீங்க. என்னமாம்மா? சரியா சொன்னீங்க மச்சான். அதான் பொண்ணோட அப்பா சபையிலே வாக்குறுதி கொடுத்துட்டாருல்ல. என்ன தயக்கம், என்ன யோசனை? இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஐயா, எனக்கு வரதட்சணை, பணம், காசு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். உங்க பொண்ணை காலம் ஃபுல்லா கண்கலங்கமா பாத்துக்கிறது என் பொறுப்பு. உண்மையத்தானே சொல்றேன் என் புள்ள. மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சிருப்பீங்க ஊருக்குள்ள. நல்ல குணமா தங்கமான புள்ள. அதனால வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பிள்ளைங்க வாழ்க்கையை தொடங்குவாங்கல்ல. சபையில பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. மா, யார் வேண்டான்னு சொன்னா? வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வைப்போம்.
மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்ந்து காலகாலத்துக்கு நல்லா சந்தோஷமா வாழட்டும். நம்ம பையன் பொண்ணை வாட்ஸ்அப்ல தான் பார்த்துட்டு இருக்காரு. துணி எடுத்து கொடுத்து விடுங்க, மாத்திட்டு பொண்ணு வரட்டும். அச்சுச்சோ, மறந்துட்டேம்மா. பரவாயில்ல. இப்படி ஒரு நல்ல வரன் அமைஞ்சதுல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நான் போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எங்க வீட்டு மகாலட்சுமி அனுப்புங்க. ரெண்டு பேரும் இப்படியே பார்த்துருந்தா எப்படி? பெரியவங்க பேச வேண்டிய சமாச்சாரம் நிறைய இருக்கு. 2 பேரும் சட்டு போட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து வாங்க. மாப்பிள்ள, எல்லாரும் சபையில வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல வார்த்தையா சொல்லப்பா. எனக்கு தோணுனதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இனி அவங்க முடிவு தான், பார்த்து சொல்லட்டும். வெக்கப்படாம சொல்லுடி. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் வாட்ஸ்அப்ல உங்க போட்டோவை பார்த்ததும் கட்டினா உங்களை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், ஆனா ஏன் எதுக்குன்னு தான் காரணம் தெரியாது. அது போலதான் உங்களையும் பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பியும் மனசுல இருக்கிறத சொல்லிருச்சு. அந்த புள்ளைக்கும் என் பையனை பிடிச்சிக்கிச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாமே. பார்க்கிறேன் பெறுகின்றாய், மாலை வாசமாய் நுழைகின்றாய், ஆழகாலமாய் கரையுதடி, ஆசை காற்றிலே மலருதடி, கண்ணெதிரே என்னை பார்க்கின்றேன். பூக்களுள் பிறந்தாயோ, ஆதி ஜோதியாய் ஒளிர்கின்றாய், வசந்த கனவுகள் தெரிகிறது, வலிய கோடுகள் கலைகிறது, உயிருக்குள் உயிராக கடலாடிடும் பூமகள் தாய்மடி, பூங்கழல் சூடிடும் வானவள் நீயடி, கானகம் காத்திடும் பாலகன் பூவிழி, கருவறை பூண்டிட புதுவரம் நீயடி.
இருக்கீங்க? வரும்போது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியலையா? வாங்கிட்டு வாங்க, அப்புறம் புரியும். வாழ்வின் ஜன்னல்கள் திறக்கிறது, வயது பூக்களும் மலர்கிறது, ஏழு காலங்கள் பொறுகிறது, உன்னை ஏந்தி கண்களுள் சுமக்கிறது. என்னுயிரே, என்னுயிரே. பேச பேச நீ இனிக்கின்றாய், பகலும் இரவையும் குடிக்கின்றாய், அத்து மாமலை உயர்கின்றாய், ஒரு குழந்தை போலவே கணக்கின்றாய். காற்றிடையே உயிர் புகுந்தவளே, பார்த்து போமா. அம்மா. ஹாய் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. அப்பா எங்கம்மா? அப்பா அப்பா ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. அடுத்த முறை அப்பா பாப்பாவை பார்க்க வருவாரு. அப்போ அப்பா இந்த செல்ல பாப்பா கூட இருப்பாரு. அப்பா உன் கூடயே இருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. உனக்கு பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சரியா? சரிம்மா. இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? ரேகா கீதா அப்பா அம்மாலாம் வராங்க, அப்பப்ப வந்து பார்த்துட்டு போறாங்க. நம்ம அப்பா மட்டும் ஏமா வரமாட்டேங்கிறாரு? எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதாம்மா? ஏமா அப்பாக்கு என்ன பிடிக்கலையா? அது ஒண்ணு இல்லம்மா, நானு அப்பா 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி ரொம்ப நிறைய சம்பாதிக்கணும். இப்பதானே நீ, நான், அப்பா எல்லாரும் ஜாலியா இருக்க முடியும். சீக்கிரமா நீ, நானு, அப்பா எல்லாரும் ஒரே வீட்ல ஜாலியா இருக்கலாம். தாத்தா தான் நம்மளுக்கு காரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருலம்மா. நம்ம கூடயே நம்ம அப்பாவை கூட்டிட்டு போயிடலாமா? ஜாலியா இருக்கலாமா? உன்னைத்தானே கேக்குறேன், சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லுமா, என் செல்லம்ல. சரின்னு சொல்லுமா, சொல்லுமா. சரி, நீ போ. அப்பா வாங்கப்பா. என்னப்பா தம்பி, இருக்கட்டும், உட்காருப்பா. என்ன தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. பாரு பாரு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குப்பா. தம்பி, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருப்பா. அதை எடுத்து முதல்ல பேசுப்பா. இல்லப்பா, அது ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. உண்மையா தான் சொல்றியா தம்பி? ஆம்பளை பிள்ளைனா பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைனா தான் பிரச்சனை. இல்லப்பா, ப்ராப்ளம் எதுவும் வராது, நான் பாத்துக்கிறேன்ப்பா. பிரச்சனை வராதுன்னு சொல்ற, வராத வரைக்கும் சந்தோஷம்தான். உன் அம்மாவும் நானும் சேர்ந்து 2 வரன் பார்த்து வச்சிருக்கோம். மொத்த சொத்தும் உனக்கு தான். நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா செட்டில் ஆகப்பாரு. எங்களையெல்லாம் அசிங்கப்படுத்தி ரோட்டை நிப்பாட்டிடாத, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா. ஏன்னா நம்ம தம்பியை போட்டு இம்சப்படுத்துறீங்க? நம்ம புள்ள தானே, சொன்னா புரிஞ்சுக்குவாருண்ணே. பாவம், எப்பவுமே அவரை வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. யோ பாயா. ஏய், என்னடி ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? நான் தான் கட் பண்றல, புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய் இரு, அவசரப்படாத. அப்பா பக்கத்துல. சரி, ஓகே. யோ, என்னன்னு பாரு.
சார் என்ன சார் இவ்வளோ கொடூரமாக வச்சு எரிச்சிருக்கா? ரொம்ப நாளுது சார். சார் இப்போ என்ன சார் பண்ணலாம்? யோ அனுப்பிவிடு. போமா நிற்காதீங்க, போங்க யார் நிற்காதீங்க, கிளம்புங்க. சார் ஒவ்வொரு கொலையும் ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்கான் சார். இப்ப செத்தவனை கூட அவனோட ஆணுறுப்பை அறுத்து நாக்க துண்டா வெட்டி வீசி அவனை கொடூரமா எரிச்சு கொண்டிருக்கான் சார். இந்த நிலைமையில அவனை பார்த்தா அவனோட பொண்டாட்டி புள்ளியோட மனசு என்ன பாடுபடும் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த கொலைகாரன் பெரிய சைக்கோவா இருப்பான் சார். அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்தாலும் நம்மகிட்ட தப்பிக்க முடியாது சார். எவ்வளவு நாள் சார் அவன் ஆட்டம் நம்ம கையில சிக்காம போயிடுவான். சீக்கிரம் சிக்கிடுவான் சார். அவன் சிக்கினாதான் போலீஸ்னு என்னன்னு தெரியும் சார். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? ஏங்க லைட்டா வயிறு கொஞ்சம் குத்துதுங்க. ஆஸ்பத்திரி போலாமாம்மா உடனே? இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க படுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா ரொம்ப வலிக்குதா? இல்லத்த பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க படுங்க. இருமா, நான் வெண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். இல்லத்த பரவாயில்ல, நீங்க படுத்துக்கோங்க. சரிம்மா, எதனா ஒண்ணுன்னா என்ன எழுப்பு. சரிங்க அத்தை. ஏங்க நீங்களும் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீயும் படு, எதனா நான் எழுப்பு. படுமா, ஒன்னாவது. இந்தாங்கம்மா, இந்த பேப்பரை பாருங்கம்மா. அம்மாடி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்னம்மா சொல்லுமா? நீ எங்கப்பா இருக்க? சவாரிக்காக வந்திருக்கம்மா. சுவேதாக்கு இடுப்பு வலி வந்துருச்சுப்பா. ஐயோம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ராஜாஸ்பத்திரியில தான் இருக்கோம். சீக்கிரம் வாப்பா, புள்ள வலியில ரொம்ப துடிக்கிறப்பா. நீ ஸ்வேதாவை பத்திரமா பாத்துக்கோமா, நான் சீக்கிரமா உடனே கிளம்பி வந்துடுறோம்மா. சரிப்பா, சீக்கிரம் வந்துறியா? உடனே கிளம்பி வரோம்மா. எந்த ரூமுக்குமா கூட்டிட்டு போகணும்? மேல பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 101 கூட்டிட்டு போங்க. இந்தாங்க கேஸ் ஷீட் எடுத்துட்டு போங்க. பார்த்து சீக்கிரம் போம்மா. ஐயா, ஐயா பாருப்பா, புள்ள வலியால துடிக்கிறா. டாக்டர் என்னமா சொன்னாரு? வயிறு வலிக்குதும்மா. ஆமாங்க, ரொம்ப வலிக்குதுங்க. டாக்டர் என்னமா சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லலையா, நீ வரட்டும்னு சொல்லிட்டாங்க. உள்ள வழியில துடியா துடிக்குது. நீ போய் டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு பாரியா. போயா. ஏங்க போகாதீங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. பொம்பளையா இருந்தா இந்த வழியெல்லாம் பொறுத்துதாம்மா ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா.
போயா போயா சீக்கிரம் போய் என்னன்னு கேட்டு வாயா. எப்பா டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேளுப்பா போப்பா. நான் போய் கேட்டு வந்துடுறேம்மா. சார் உங்க ஒய்ஃபை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு பனிக்கூட உடைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளோ வலி அதிகமா இருக்கு. நீங்க ரிசப்ஷன்ல போய் எவ்வளவு பேமெண்ட்னு கேட்டு காட்டிட்டீங்கன்னா ஃபர்தரா நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க சார். சிஸ்டர் மேடம் அவங்க பே பண்ணதும் நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். பேஷண்ட்க்கு எக்ஸ்ரே எடுத்துட்டு நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க மேடம் நான் இன்ஃபார்ம் பண்றேன். என்ன ஒய்ஃபு டெலிவரி கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. இப்போதான்ப்பா கையில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு லோன் கட்டணும்ப்பா. ஹலோ ஹலோ சித்தப்பா. சொல்றா தம்பி. ஸ்வேதா டெலிவரி கொஞ்சம் பணம் தேவைப்படுது சித்தப்பா. என்னது பணமா? எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். யாருக்கிட்டையும் இப்போதைக்கு பணம் இல்லையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சித்தப்பா. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா இருக்குப்பா. எப்படியாவது கொஞ்சம் பாருங்க சித்தப்பா. நானே லோன்லாம் போட்டு ஏகப்பட்ட கடன்ல இருக்குப்பா. சொல்லுப்பா. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. சொல்லு. ஒய்ஃபு பிரசவத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. தம்பி பிரசவத்துக்கு தானே பணம் கேட்குற? ஆமாண்ணே. இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அண்ணே நம்ம கடையில் தானே இருக்கேன். அப்படியா? இங்கே யாருண்ணே பார்க்கணும்? தம்பி நம்ம குடோனுக்கு பக்கத்துல ஆபீஸ் ரூம் இருக்கு. அங்க கேசியர் இருப்பாரு. சரிண்ணே சரிண்ணே. நீ போய் பாரு. சரிண்ணே. நான் சொல்லியிருக்கேன் நீ போ. சரிண்ணே சரி. அண்ணே சொல்றா. அண்ணே அப்பா ஒரு கால் டாக்ஸி டிரைவருக்கு ரூபா தரதா சொல்லியிருந்தாராம். வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாருண்ணே. கேசியர் மாணிக்கண்ணனும் ஆபீஸ்ல இல்லைண்ணே. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். தம்பி ஆபீஸ்ல தான் இருப்பாப்ல. அவர் ரூபா கொடுக்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாருண்ணே. வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாருண்ணே. சரிடா வேடா நான் பாத்துக்கிறேன். எதுக்கு என்ன இந்த மாதிரி சீப்பான இடத்துக்குலாம் வர வைக்கிற? இப்படி தாலி கட்டாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குடும்பம் நடத்த போற? ஆம்பளை தானடா நீ? ஊருக்கு தெரிஞ்சு என் கூட தாலி கட்டி குடும்பம் நடத்துனா என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் அமுதா, உன் கோவம் எனக்கு புரியுது. எல்லாத்தையும் சீக்கிரமா சரி பண்ணலாம், புரியுதா? சீக்கிரம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல உன் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவியா? நம்ம பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போறா. அது தெரியுமா உனக்கு? நம்ம குழந்தை எங்க இருக்கான்னு தெரியுமா? நீ நானும் குத்துக்கலாட்டம் இருக்கும்போது நம்ம குழந்தை ஆர்ஃபனேஜ்ல இருக்கா. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல.
உனக்கு நான் வேணும், என் கூட படுக்கணும், செக்ஸ் வேணும். ஏய் அவ்வளவுதானே? ஏன் இப்படி டென்ஷன் பண்ற? சொசைட்டில இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஃபியூச்சர்ல கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் ட்ரெண்டே கிடையாது. யூஸ்வலா மற்ற பொண்ணுங்க மாதிரி சென்டிமெண்ட்ல பேசி வரைக்காத. அவ ஆர்ஃபனேஜ்ல சேஃபா தானே இருக்கா? முறைக்காதடி. உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன? ஏய் அமுதா, எங்க போ? நில்லு. விடு கிரி. ஏய் ஐ லவ் யூ டி. சொல்ற விடு. ஏய் அமுதா, நான் சொல்றது கேளு. என்ன பாரு. ஏய் ஏய் இந்த டார்லிங் இல்ல. ஏய் நான் சொல்ற. ஏய் அது ஒண்ணு இல்லடி. ஏய் அமுதா. யாருடா அவ? ஃப்ரெண்ட் டி. விடுடி அது. ஏய் ஏய் வேணாடி. கிரி டார்லிங், ஹவ் ஆர் யூ டா? எங்கடா இருக்க? என்னடாச்சு? கூட யாராவது இருக்காங்களா? ஏய் கேக்குறலடா, ஏதாவது மூட் அவுட்டடா? ஏய் அமுதா இங்க வாயேன், நான் சொல்றேன். இமிடியேட்டா கிளம்பி வாடா, ரிலாக்ஸ் பண்ணலாம். என்ன டார்லிங் பேசவே மாட்டீங்கற? உனக்கு நான் பத்தலையாடா? ஊரெல்லாம் கொண்டாடி கேக்குதா? உனக்கு புதுசு புதுசா பொம்பளை சோகம் கேக்குதோ? இன்னும் ஊரெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்க? ஏய் நீ ரொம்ப பேச சொல்லிட்ட. அப்படிதான்டா பேசுவேன். ஏய் சொல்றது கேளு. கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். You are a cheat. You are a bastard. ஏய் யார பார்த்து பாஸ்டர்ங்கற? நான் பாஸ்டரா? நான் பாஸ்டரா? இடி. நான் ஏய் விடுடா, விடு. ஏய் ஹலோ அண்ணே, பணம் ரெடி பண்றேன்னு சொன்னீங்களேண்ணே, என்னென்னாச்சு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேண்ணே. யாரும் பணம் தரலண்ணே. யாரும் பணம் தரலையா? ஆமாண்ணே. அப்பவே கொடுக்க சொல்லிட்டேன் தம்பி. சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே, நான் வெயிட் பண்றேன். அமுதா அமுதா அப்பா ஹலோ சொல்றா. அப்பா என்னடா ஏன்டா அழுகுற? அப்பா என்னடா என்னாச்சு? ஒரு பிரச்சனை ஆச்சுப்பா. பிரச்சனையா? என்னடா சொல்ற? அப்பா நம்ம பழைய ஷெட்யூல்களப்பா. ஆமா. என்ன பாக்க என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாப்பா. எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன்ப்பா. செத்துட்டாப்பா. என்னது? செத்துட்டாளா? பயமா இருக்குப்பா. அன்னைக்கே சொன்னலடா, பொம்பளை மேட்டர்ல தேவையில்லாம தலைய விடாதன்னு. கேட்டியா? இப்ப பாத்தியா, தேவையில்லாம பாடு கடத்துல போய் விழுந்துட்டேன். அப்பா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலப்பா. பயமா இருக்குப்பா. இப்ப பயந்து என்ன பண்ண? சரி அழாத. அப்பா நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. பா பயமா இருக்கு. அமுதா அமுதா ஏ அமுதா அமுதா அப்பா.
எப்பா எங்கப்பா இருக்க? மணி 10 ஆச்சு. ஸ்வேதாக்கு வேற வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. என் கையில இருந்த 5000 ரூபாய் பணத்தையும் கட்டிட்டேன் ஐயா. பதிலே சொல்ல முடியல. என் கையில வேற காசே இல்லையா. மீதி பணம் வேற கேக்குறாங்க. நீ சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு வாய்யா. மீதி பணத்தை கட்டினதா ஆபரேஷன் சொல்றாங்க ஐயா. நீ சீக்கிரம் வாயா. பணம் கொண்டு வந்துருவாங்கம்மா. சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. சீக்கிரமா வாப்பா. உள்ள வேற வழியில ரொம்ப துடிக்குது. பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது. அவங்க வேற வந்து தொல்லை பண்றாங்க. சீக்கிரம் வாயா. நீ கொஞ்சம் பயப்படாம இருக்குமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் கிட்ட சீக்கிரம் கட்டிடுறேன்னு சொல்லுமா. சீக்கிரமா. சரிப்பா சரிப்பா. தம்பி அண்ணே ஒரு 5 நிமிஷத்துல பையன் அனுப்புறேன். சரிண்ணே. உன் கையில பணத்தை கொடுத்துருவான். அப்படியாண்ணே? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. சொல்லுங்கப்பா. டேய், வெளியே கார்ல ஒரு பையன் நிற்பான். சரிப்பா. அவனுக்கு உதவிக்கு பணம் தேவை. அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் கார் கீழே பாடியை தூக்கி அனுப்புங்க. தட்டாம காரியத்தை பக்குவமா செய். சரிப்பா. புரியுதா? சரிங்கப்பா. அப்பா தப்பா எதுவும் ஆழதுலப்பா. டேய், சில சோதனைகளை இந்த மாதிரி எளிங்க மேல தான் செய்யணும். சரிப்பா, பண்ணிடுறப்பா. மீன் சரியா வந்து வலைக்குள்ள மாட்டிருக்கு. சரிப்பா. இனிமே எல்லா பிரச்சனையும் அவனோடது. சரிப்பா. நமக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. புரியுதா? புரியுதுப்பா. நான் சொல்றத கேளு. போலீஸ் அது இது பிரச்சனை வந்து என்னப்பா பண்றது? அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார், சிட்டி ஃபுல்லாக எல்லா பக்கமும் அலர்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். போகிற வண்டி வர்ற வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சார். சந்தேகப்படுற இடம்லாம் தேடிட்டு தான் சார். நம்ம வச்ச பொறியில சீக்கிரமாக நம்மளை மாட்டிக்கலாம் சார். சார், அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு ஏதோ சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு சார். எடுத்துன்னு சொல்கிறேன்ல. யோ, எங்கேயா போகிற? எங்கே போகிறேன்னு கேட்குறேன்ல. சார், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் சார். எடுன்னு சொல்கிறேன்ல. மாரிமுத்து, என்னன்னு பாரியா? எடியா எடியா, சீக்கிரம் எடு. தேவலாம் பேசணும்னு சொல்கிறேன்ல, சீக்கிரம் எடு. சார் சார், இப்போ சீக்கிரம் போனேன் சார். சார், காமி காமி பேப்பர் இருக்கு சார். எல்லாத்தையும் காட்டு. உண்மையாக சொல்கிறேன். என்னையா என்னாச்சு? கொஞ்சம் தள்ளு. ஹாஸ்பிட்டலுக்கு மாப்பிள. வா மாப்பிள. என்ன நேரத்தில் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன்டா மாப்பிள. என்னாச்சு? ஸ்வேதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்கடா. இங்கே தான்டா நம்ம ராஜ் ஹாஸ்பிட்டலில். சீக்கிரம் போகணும்டா. ஒரு நிமிஷம் சார். நான் பார்த்துக்கிறேன் சார். இவன் என் ஃப்ரெண்டு தான் சார். யோ, அனுப்பிவிடியா? சரிங்க சார். மாப்பிள, கவலைப்படாத. நீ முதல் இங்கிருந்து கிளம்பு. தைரியமா இரு. கவலைப்படாத மாப்பிள. ஜம்முன்னு சிங்க குட்டி தான் வந்து பிறப்பான். சரிடா. ஸ்வேதாவை பத்திரமா பாத்துக்க. நான் காலைல டியூட்டி முடிச்சுட்டு கால் பண்றேன். சரியா? ஓகே, நானும் கால் பண்றேன். பாப்போம். கிளம்பு கிளம்பு. யார் மேடம் இப்படி பண்ணது? மேடம், நீங்க எப்படி பண்ணுவீங்க? யார் மேடம் உங்களை பண்ணது? 02 ஒரு 20-30 மினிட்ஸ்ல வந்துருவேன். மேடம், நீங்க தானே நீ கார்ல வந்தீங்க. என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? என் குழந்தைய காப்பாத்துங்க சார். என் குழந்தைக்கு வேற யாருமே இல்லை சார். கவலைப்படாதீங்க மேடம். மேடம் மேடம், கவலைப்படாதீங்க சார். ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் சார். யார் மேடம்? யார் மேடம்? எப்படியாவது என் குழந்தைய எப்படியாவது என்ன மேடம் சொல்ற? காப்பாத்துங்க சார். மேடம்,
மேடம் குழந்தை காப்பாத்தல மேடம் 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 வேத்திரி மேடம் மேடம் வேத்திரி
யாரு யாரு
என் குழந்தை சார். என் குழந்தைய காப்பாத்துங்க சார். என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது சார். ஒருத்தரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் சார். ஏமாந்துட்டேன் சார். குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். நான் லூசுனா நான் பைத்தியனா அப்ப நீ யாரு கேக்குறல்ல? நீ சொல்லு, நீ யாரு? நானு நொண்டிக்கிட்டே இருக்காத. இப்ப தெரியுதா நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற பைத்தியத்தை வெளியில கொண்டுகிட்டு வா. போச்சு 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 போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என்னை வந்து போச்சு, எல்லாமே போச்சு 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 போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. இந்த உலகத்தை நம்பாத, உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் நம்பாத. என்னையும் எவரு பைத்தியன்னு சொல்ற எல்லாரும் தான் முட்டாளு. ஆமால ஆமால, என்னை சுத்தி உள்ள எல்லாரும் பைத்தியம், நான் பைத்தியம் இல்ல, எல்லாரும் பைத்தியம், இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பைத்தியம், நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் தெளிவான புத்திசாலி, புத்திசாலி புத்திசாலி புத்திசாலி, நான் புத்திசாலி. நானா தான் சொல்றேன், புத்திசாலி புத்திசாலிதான். இப்பதான் நீ யாருன்னு உனக்கு முழுசா தெரியுது. நான் புத்திசாலி, புத்திசாலி புத்திசாலி புத்திசாலி, நான் புத்திசாலி, நான் புத்திசாலி.
யாரா நீ? நான் சொல்றத கேளுடா. விட்டு விட்டுடா. என்னை விட்டுடா. வாழவே கூடாதுடா. சாக வேண்டிய ஆள் நீ. நாயே. சாவு 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 சாவு. ஏண்டா ஒட்டச்சிங்களே மாத்தி பிள்ளைய கொடுப்ப நாய.
நம்ம ஒரு நடுவில் இருக்க பாய்ஸ் ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ள சீக்கிரம் ஒரு கொலை போனோம் கொலை மாப்பிள்ள சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரமா மாப்பிள்ள மாப்பிள்ள சீக்கிரமா மாப்பிள்ள மாப்பிள்ள எனக்கு குடும்பம் தான்டா எல்லாமே. குருவி கூட மாதிரி சின்னது எனக்கு ஒரு வாழ்க்கை. தட்டுல ஒரு படி சோறு இருந்தாலும் நாங்க 3 பேரும் வயிறு நிரப்பிக்கிற அளவுக்கு அரசாங்க உத்தியோகம். சார் 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 குட் மார்னிங் சார். பிரெயின் வாங்கிட்டு வருமா சார்? வாங்கிட்டு வரேன் சார். சார் பத்திர பாக்கா உடனே வாங்கிட்டு வரேன் சார். சார் டீ வேணுமா சார்? வாங்கிட்டு வரேன் சார். இப்படி கூழ கொண்டு போட்டு போட்டு சல்லிட்டு அரசாங்க வேலை. ஆனா உனக்கு புத்தி கெட்ட பைத்தியக்காரனா தெரியும், வெறி பிடிச்ச மிருகமா தெரியும், கொலைகாரனா தெரியும்.
என்ன செய்யறது? விதி மனுஷ பைய வாழ்க்கையில விளையாடுற விளையாட்டு. இப்பெல்லாம் ரத்த வாடையதை மூக்கு தேடுது. கொடல் ஒரு மாலையா போட்டுக்கணும்னு என் புத்தி கீறுது. கத்தி 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 வேணும்னு கை ஊறுது. என் புத்தி என்ன எல்லாமே என் மனச கீறி மீது உள்ள எல்லா பயில் வெட்டி 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 கொத்தி 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 கொலை பண்ணணும்னு மண்டைக்குள்ள கொட்ட 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 கொட்டாயுது. சும்மா இருக்க மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானா என்ன மாதிரி கிருக்கனு எப்படி இருக்கான்? சொல்றா, சொல்லு 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 சொல்லு, எப்படி இருக்கும்? எல்லாரும் போலயும் எனக்கும் காதல், கல்யாணம், குடும்பம்னு எல்லாம் இருந்துச்சு. அழகான ஒரு பெண் குழந்தை. நானும் ஸ்வேதாவும் பாவனான்னு பேர் வச்சோம். பாவனா அழகா சிரிப்பா, நல்லா விளையாடுவா. எங்களுக்கு எல்லாமே அவதான், இவதான் உலகம் நினைச்சு அவ சிரிப்பை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக வயசு 1, 2, 3 கடைசி 5 ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். அவ என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலும் அவ முகத்துல இருக்க சிரிப்பு அன்னைக்கு போயிடுச்சு. வாழ்க்கை ஒரே மாதிரி தான் எப்படி அப்பா அம்மான்ற பாசமே மறக்க வச்சிருச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவ தூங்கி இருப்பா. காலையில நான் எச்சுக்கிறதுக்குள்ள அவ ஸ்கூலுக்கு போயிடுவான். சரி ஸ்கூலுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா வேற செலவு பண்ண டைம் இல்ல. சரி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. திடீர்னு ஒரு நாள் பாவன தூக்கத்துல இருந்து அலறி ஏந்திரிக்க ஆரம்பிச்சான். புரியல, ஏன்னு புரியல, எனக்கும் புரியல, ஸ்வேதாக்கும் புரியல, யாருக்குமே புரியலடா. சரி டீச்சர் வாத்தியாத யாரும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு ஸ்கூல்ல போய் சரிக்கலான்னு பார்த்தா அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. சரி ஸ்கூலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போவோன்ட்டு பின்னாடியே போய் பார்த்தேன். ஸ்கூல் பஸ் போது 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 ஸ்கூல்லையே போய் நிக்குது. ஒரு பையன் பசங்களை ஃபுல்லா இறக்கி விடுறான். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அழகா ஒரு வாத்தியார் வர்றாரு. பிள்ளைங்க பக்கத்துல இருந்து அன்பா பாடம் நடத்திட்டு போறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, அன்பா பாடம் நடத்துறாரு. இன்னொரு டீச்சர் வராங்க, நீயா படிக்கிற நாட்டிக்கிறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா பாவனா நைட் எல்லாம் தூக்கத்துல ஆளு 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 ஏசிக்கிறா பாவனா. அவ தூக்கத்துல அலறும்போது தன்னோட பெரும்புறுப்புல கைய வச்சு, சார் நீங்கெல்லாம் தராதீங்க சார், நீங்கெல்லாம் தராதீங்க சார் கதறா. டீச்சர் டீச்சர் அந்த சார் இங்கெல்லாம் தர்றாரு அப்படின்னு போலப்புறா. ஸ்வேதா என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். 2 பேரும் மறுபடியும் முடுமுடுக்கிற சத்தம் எங்கடான்னு தெரியும். பாவனா கிட்ட இருந்துதான். தாத்தா விட்டுருங்க தாத்தா, அங்க அந்த புலம்பல், அங்கிள் விட்டுருங்க அங்கிள் அப்படின்ற புலம்பல், மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு புலம்புது. மாடி மேல இருந்து மண்ட போல அந்த ரத்த தெரிச்சு தொடி தொடிச்சு தெரிச்சு
அவன் எரிச்ச சாம்பல் இந்த கையால தான் சார் வாங்கிட்டு வந்தேன். அதே கையால தான் சார் பணமா தூக்குனேன் என் குழந்தைய. சதைச்சிட்டானுங்க சார் பசங்க. சட்டத்தை மதிச்சு மக்களுக்கு சேவை செய்யற போலீஸ் எனக்கு எந்த நிலைமைனா? இன்னும் எத்தனை ஸ்கூல்ல இந்த மாதிரி சொல்ல முடியாத பிஞ்சு குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை தப்பான கேடு கெட்ட வாத்தியார் இந்த பிஞ்சு குழந்தைகளை சதைச்சிருப்பானுங்க. சாதாரண ஆளு பிரச்சனை போலீஸ் கிட்ட போலாம், ஆனா போலீஸ்க்கே பிரச்சனை யாருகிட்ட போறது? அதான் நானே தண்டனை கொடுத்தேன். தண்டனை வாங்கி கொடுக்குற போலீஸா யோசிக்கல, பாவன் அவன் எழுந்த ஒரு அப்பனா யோசிச்சேன். செக்ஸ்னா என்னன்னே தெரியாது இந்த பிச்சு குழந்தைங்களை தொடைய தடவி தடவி துணியை அவுத்து பிஞ்சு குழந்தைங்க பிறப்பிறப்ப அம்மா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்களை ஏன் சாவரம் எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் பயம் வரும். இங்க நான் சாவடிச்ச ஒவ்வொருத்தனையும் நியாயமா சட்டத்தை முன்னாடி நிறுத்திருந்தா இந்நேரத்துக்கு இவன் சட்டத்தில் இருக்க ஓட்டை வச்சு எப்போ தப்பிச்சிருப்பானுங்க. உள்ள போய் பாரியா? பாக்குறேன் சார். ஏய் யாரா இருக்கீங்க உள்ள? சார் உள்ள யாரும் இல்ல சார். சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். யோ வாயா. வரேன் சார். வெளிய போலீஸ் வந்துருச்சு. இந்த உலகத்துக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது. என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். என்னோட நியாயம் தர்மம் எதுவுமே தெரியாது. சட்டம் எனக்கு கொடுக்குற தண்டனையை என்னால ஏத்துக்க முடியாது. என் கர்மாவை ஏத்துக்காது. அதனால நீயே உன் கையால் என்ன அறுத்து போடு. என்ன படுத்துக்கிட்டு நல்லவன் தான்டா. நீ எந்த தப்பு பண்ணலடா. உன்னை தட்டிக்கிறது சட்டமும் இல்லை, கடவுளும் இல்லடா. என்னால முடியாது. எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போய் திருத்தி வாழடா. உனக்கான வாழ்க்கையை போய் வாழ பாருடா. இத்தனை பேரை குத்தி 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 கொல்ல தெரிஞ்ச எனக்கு என்ன கொல்ல முடியும்? நீ நல்லவன்டா. நீ நல்லவன். ஏய் வாழ போடா. ஏய் முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ என்ன காப்பாத்துல சட்டம் உனக்கு வந்து பதவி மரியாதை கொடுக்காதுடா. ஏய் உனக்கு நான் சொல்றது புரியலடா. சொன்னா புரிஞ்சுக்கடா லூசு. எனக்கு கிடைச்ச அதே தண்டனை உனக்கும் கிடைக்கும். இவ்வளவு பேரை குத்தி 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 கொண்டு தெரிஞ்ச எனக்கு என்ன அறுத்துக்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன். வா வந்து அறுத்து போடு. சங்க அறுத்து போடுறா. வா கத்தி எடுத்து சங்க அறுத்து போடுறா. என்ன பாவம் செய்ய வச்சுட்டியடா பாவி.
கதவு முடியல. சரிங்க சார். என்னடாச்சு? டேய் சொல்றா சார். இவன் சார் நமக்கு ஃபோன் பண்ணுது. இவன் என் ஃப்ரெண்டு சார். இவன் என் உயிர் நண்பன் சார். ஃப்ரெண்டு சார். டேய் சொல்றா என்னடாச்சு? டேய் டேய் சொல்றா. ஒன்றும் புரியல சொல்லு சார். இவன் என்ன சொல்றானே ஒன்றும் புரியல சார். இவன் என் ஃப்ரெண்டு சார். என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல சார். ஓ மாரிமுத்து, என்னையா வளரிட்டு இருக்காங்க? யாரியா? யாரையுமே காணா. வாயா மேலே போய் பார்க்கலாம். டேய் மாப்பிள்ள பயப்படாத, இங்கேயே வரேன். ஓ சீக்கிரம் வாயா. வரேன் சார். சார் சார் போன சார். அங்கேயும் போனமா? உள்ள இருக்கு சார். சீக்கிரம் வாயா மேலே பார்க்கலாம். சரி சார். என்ன சார் இது? சீக்கிரம் சார். சீக்கிரம் வாயா. டெட்பாடியா கிடக்கு. அதான் அவன் ஃப்ரெண்டு அரண்டு போய் மூலையில் உட்காந்துருக்கான். யோ ப்ரெஸ் பாரன்சி ஆஃபீஸர்க்கெல்லாம் சொல்லி போத என்ன பண்ணியான்? தம்பி இங்கே வந்தது பார்த்தது வெளியில் யாரும் சொல்லக்கூடாது. யோ உடனே அனுப்பிச்சு விடுவாங்க. ஏய் நான் இருக்கேன்டா, ஒன்றும் பயப்படாத. வா வா நான் இருக்கேன். வா வா பொறுமையா வாடா. பாருமா ஐயா மித்ரா, போச்சே போச்சே எல்லாம் போச்சே. நீ எங்கய்யா போன? நம்ம வீட்டு கொலசாமி நம்மளை விட்டு போயிருச்சே ஐயா. ஆஸ்பத்திரியில புள்ளைய பெத்து இது புள்ள இது பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு ஆசையா காத்திருந்தமே. அந்த உசுர போனமா காட்டி
நம்ம வம்ச விளக்கைய அணைச்சிட்டாங்களே, நம்மள தவிக்க விட்டுட்டாங்களே ஐயா. பாரு உன் ஸ்வேதாவை பாரு, உசுறு இல்லாத கூடா கிடக்குறா, போய் பாருயா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன பாருமா. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன பாருமா. போச்சுங்க, நம்ம வாழ்க்கை நாசமா போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி மகாராஜா, ஒரு குட்டி மகாராணி வருவாங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். எல்லாம் செதஞ்சு போச்சுங்க. இந்த வயிற்றுலயே புதஞ்சு போச்சு. பாவி ஆயிட்ட. உங்க வீட்டு குடும்ப விளக்க அழைச்ச பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்டேன், பாவி வேணாண்டா. அந்த கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தா? உங்க வீட்டு குடும்ப விளக்க அழைச்ச பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டேன். எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? சொல்லுங்க, யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? பாவி இல்லம்மா, நாதம்மா, பாவி, நாதம் பாவி. உன் கையை பிடிச்சி உசுரை தாங்கி பிடிச்சிருந்தா நம்ம வம்சம் வந்து இந்த பூமியில விதைச்சிருக்கோம்ல. நாதம்மா பாவி, நாதம் பாவி. அதெல்லாம் நம்ம கையில ஒன்றும் இல்லையா. அழுவது சாமி, பார்த்துக்கலாம். எப்படியாவது என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ஒருத்தரை நம்பி குழந்தை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? நாளைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், வரியா? சரி, கண்டிப்பா போறோம். நீ படுத்துக்கோ. சரி, படுங்க. ஆமா, ஸ்வேதா,
நல்லா யோசிச்சு தாண்டி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உன் மனசை சிதற விடக்கூடாது. நம்ம தலையில் எழுதாதது சமயத்தில் சூழ்நிலையில் நடக்கும்போது நாம தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லைங்க, எல்லாரும் எவ்வளோ ஆசையோடு இருந்தோம்ல. ஆனா கடவுள் நமக்கு அந்த கொடுப்பனையே கொடுக்கலையே. நாம என்னங்க பாவம் பண்ணோம்? நமக்கான அந்த வாழ்க்கையை வாழக்கூட அந்த சாமி நமக்கு வழி காட்டலையே. இந்த மண்ணுல நம்ம குழந்தை நல்லபடியா பிறந்திருந்தா ஒரு டாக்டராவும் ஒரு இன்ஜினியராவும் இந்த சொசைட்டில ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனோட வாழ்ந்திருக்கோம்லங்க. ஆனா எல்லாம் இப்படி ஆயிடுச்சேங்க. அழாதடி, மனசு வலிக்குதுடி. நம்ம பெத்தாதான் புள்ளையா? அந்த புள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்குதுடி. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம தான் வாழ்க்கைன்னு வாழ்க்கையை கடந்து போய் தான் ஆகணும். புரியுதா? இங்க இதுவும் கடந்து போகணும்னு வாழ்றதுண்டி வாழ்க்கை. சார் வாங்க போலாம். சார் இது வரேன். ஸ்வேதா வா போலாம். வாமா. சார் சொல்லுப்பா. சார் அவங்க வந்திருக்காங்க சார். வாங்க மேடம், வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் சார். முத்தே சார் இங்க வாங்க. இதோ வந்துட்டேன் சார். அவங்க ஃபைல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். ம், அதை காமிங்க. சார் இது எல்லாமே ஃபார்மாலிட்டி லெட்டர். ம் ம் இந்த ஃபார்மாலிட்டி லெட்டர்லாம் இருக்கு. இதில் நீங்கள் 2 பேரும் சைன் போடுங்க. சைன் போடுங்க. இந்தாப்பா, இது பத்திரமா வைப்பா. சரிங்க சார். சரி, எடுத்துட்டு போ. ஓகே சார். குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்ச உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டுங்க. சொல்லுங்க சார். அந்த பாப்பாவை இங்க ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க அம்மா இங்க ஒப்படைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க சார். எக்காரணம் கொண்டும் அவங்க அம்மா இறந்த விஷயம் அந்த பாப்பாவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்லிடாதீங்க. எங்க எல்லாரு கூடயும் செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க. ஏதோ அந்த பிள்ளையோட கால சூழ்நிலை இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். அங்க பாருங்க, அந்த பாப்பா தான். பாப்பா இங்க வாமா. மா இங்க வாங்க, சார் கூப்பிடுறாங்க. ஏய் பசங்களா நீங்க வாங்க. ஆண்டி நீங்க யாரு? பரவாயில்லையே, ரேவதி குட்டி அழகா பேசுறீங்க. நாங்க உன்னை உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போக போறோம். ஜாலி. உனக்கு கார்ல போக பிடிக்குமா? பிடிக்குமே. சாக்லேட், பிஸ்கெட்ஸ், உனக்கு பொம்மை பிடிக்குமா? என் கூட வந்துறியா? அப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுன்னா வரேன். ஓ மேடம், அப்படி சொல்றீங்களா? அங்கிள், எங்க அம்மா எங்க? அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களாம். நம்ம எல்லாம் ஒண்ணா விளையாடலாமா, ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? போலாமாம்மா? வாங்க போலாம். சார் போயிட்டு வரோம் சார். பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். வணக்கம் சார். சார், பாடி ரொம்ப செஞ்சதுனால தேவையான டீட்டெயில்ஸ் கழிப்பணும் இல்லை சார். டிபார்ட்மெண்ட்டில் நாங்களே இது வரைக்கும் இவ்வளோ சம்பவமான பாடியை பார்த்ததே இல்லை. பெரிய ஆஃபீஸர்லாம் ஃபுல் டென்ஷனில் இருக்காங்க. உங்க ஆபீசருங்க அந்த கொலகார பயலுக்கு ஊதுற சங்குல சத்தம் வரலைன்னா அப்புறம் நான் ஊதுற சங்குல சத்தம் வரும்.
போய் சொல்லு. யாரு? மேடம் வணக்கம் மேடம். மித்திர வீடு தானே? ஆமாங்க சார். ஒரு கேஸ் விஷயமா சார் அவரை விசாரிக்க வந்திருக்காரு. ஐயா வணக்கம். இல்லம்மா, அந்த சைக்கோ சிட்டி புல்லா பண்ண கொலைக்கு உங்க பையன்தான் சாட்சி. அவரை ஏதாவது விசாரிச்சா புதுசா ஏதாவது ரூட்டு கிடைக்குமென்னு தான் வந்தேன். அவனே பாவம் சார். அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான். அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன சார் விசாரிக்க போறீங்க? சரிம்மா, அவர் நார்மல் ஆனோன்னு என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். யோ, அவங்க நம்பரை வாங்கிக்க. சரி சார் வாங்கிக்கிறேன். நோட் பண்ணிக்கப்பா. மேடம் சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வீட்டில் நடந்த பாவனான்ற குழந்தையோடைய பாலியல் கொலை சம்பவம் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. பாவம், அவரும் தனக்கு நீதி வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு முடிவில் அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் செல்வாக்குன்னு தன் நியாயத்தை நிரூபிக்க முடியாத ஊனமாக தன் மனைவி தற்கொலையும் பொய்யான பழி பாவமும் சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த இந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்க ரொம்ப நேரம் ஆகாதுன்னு தினமும் இந்த மாதிரியான சம்பவங்க என் உயிரை உழுக்குச்சு. குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம். ரயில்வே தண்டவாளத்தில் பள்ளி சீருடையுடன் 10ஆம் வகுப்பு சிறுமியின் உடல் கண்டெடுப்பு. இளம் வாலிபர்கள் 5 பேர் பள்ளி மாணவியை துன்புறுத்தி கூட்டு பாலியல் கொலை செய்ததை காவல்துறை உறுதிப்படுத்தியது. பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த கோபம் எனக்கு மட்டும் இல்லை, எனக்குள்ள இருக்க ஏதோ ஒரு மிருகத்துக்கு தோணுச்சு. இஞ்சி குழந்தைங்க பிறப்புறப்ப அமனமா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்கள ஏன் சாவரம் எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் பயம் வரும்.